வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் எஸ்ஐ எக்ஸாம் ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான பிஎம்டி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பற்றின டீட்டெயிலான வீடியோ கொடுத்துட்டேன். அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெளிவாக பார்க்க போகிறோம்னா, பிஇடி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார் ஈவெண்ட் இருக்கும்ல, ஸ்டார் ஈவெண்ட்டில் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்டார் கிடைக்கும், நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற பற்றின தெளிவான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் உங்களுக்கும் வரும். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே 100% கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா எந்த டீட்டெயிலுமே நானாக சொல்ல கிடையாது. ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து நமக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எஃபிஷியன்சியோ என்டியூரன்ஸ் டெஸ்ட்டோ பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை தவிர்த்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னுமே சில பேருக்கு ஹைட்லேயே இருக்கட்டும் அல்லது டேட் ஆஃப் பர்த்லேயே இருக்கட்டும், இதிலலாம் சில டவுட்ஸ் இருக்கும். அதை மாதிரி டவுட் இருக்கவங்க கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா எவ்வளோ மார்க் எடுத்துகிட்டா நான் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்னுமே அதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. உங்களுக்கும் அதை மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி ரிப்ளை பண்ணணும்னா அதே மாதிரி உங்களுக்குமே ரிப்ளை பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபுல்லாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்ல லாங் வீடியோ, அதை பார்க்கலன்னா பாருங்கள். அப்படி இல்லைனா இதுலேயுமே நான் அதை பற்றி ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் சொல்லிடுறேன். எஃபிஷியன்சி டெஸ்ட்டாக இருக்கட்டும், மெஷர்மெண்ட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றின ஓவர் வியூ இந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கட்டாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மென்ஸாக இருந்தால் 167, விமனாக இருந்தால் 157 சென்டிமீட்டரும் ஹைட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு மற்ற எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுமே 170 சென்டிமீட்டர் ஆண்கள் 170 சென்டிமீட்டரும், பெண்களாக இருந்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். அது கூடவே செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சாதாரண நிலையில் 81 சென்டிமீட்டரும், விரிந்த நிலையில் எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர் 86 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸர்சைஸ் மேனை பொறுத்தளவுக்கு இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றதே கிடையாது. நெக்ஸ்ட்டு என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். எதுக்கு நான் இதை இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட் வரைக்குமே நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவை போட்டு அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்றத, சாக்லேட் மட்டும் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் ஃபிசிக்கல் போவீங்க. அதை பற்றின டீட்டெயில், அதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த லாங் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு அந்த வீடியோவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மென்னாக இருந்தீங்கன்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துலையும், விமனாக இருந்தீங்கன்னா 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸில் முடிக்கணும். அதே எக்ஸர்சைஸ் மேனாக இருந்தீங்கன்னா 1500 மீட்டரை 8 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதில் உங்களுக்கு எந்த மார்க்குமே கிடையாது. இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எந்த மார்க்குமே கிடையாது. இதை நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன ஈவெண்ட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மென்ஸை பொறுத்தளவுக்கு மென்னுக்கான ஈவெண்ட்லாம் பார்க்கலாம். மென்னை பொறுத்தளவுக்கு ரோப் கிளைம்பிங் இருக்கும். மென்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்னா இது ஒன்று தான். நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்குனே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிட்டர்ன் பண்ணி அதுலேயும் கிளியர் பண்ணி ஃபிசிக்கலுக்குன்னு ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரோப் கிளைம்பிங்கை பொறுத்தளவுக்கு எத்தனை ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தோன்னா 5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், 6 மீட்டருக்கு மேலே ஏறினீங்கன்னா 6 மீட்டருக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஏறிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு முடியாது. ஆனாலுமே இது முடித்தா நம்ம கையில் எஸ்ஐ போஸ்டிங் இருக்குது அப்படின்றத நினச்சிட்டு நல்லபடியாக ரோப் கிளைம்பிங் பண்ணுங்கள். ஏன்னா ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது உங்களோட கால் பட்டுச்சுன்னா கூட நமக்கு ஃபவுல் ஆயிரும். ஸோ காலை யூஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரத்துக்கு கையில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அதை மாதிரி அங்கே போய் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரோப் கிளைம்பிங்க்கு அப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவதாக நடக்கிற எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ரன்னிங் ஈவெண்ட் அண்ட் த்ரோ ஈவெண்ட் இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. 2 ஈவெண்ட் கொடுத்து உங்களுக்கு இதில் எது ஓகேயோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸில் உங்களால் எது முடியுமோ அதை அங்கே போய் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரவுண்டில் போன பிறகு ஃபிசிக்கல் அன்றைக்கி போனதுக்கப்புறம் நிறைய பேர் நிறையா நமக்கு பிரெயினை மாற்றுவாங்க. இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னு. ஆனால் ப்ராக்டிஸில் உங்களால் என்ன முடியுமோ உங்களோட எஃபிஷியன்சி என்னவோ அதுக்கேற்றாப்புலான கேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 மீட்டர் 400 மீட்டர் இருக்குன்னா
100 மீட்டர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கே ப்ராக்டிஸ் எடுங்க. 400 மீட்டர்னால் அதுக்கே ப்ராக்டிஸ் எடுங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டேயில் போய்ட்டு அங்கே போய் மாற்றிக்கிட்டு இருக்காதிங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே அவங்க கொடுத்துருக்க டைமிங்க்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே போய்ட்டு கரெக்டான டைமுக்கு முடிக்க முடியும். நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அவங்க சொன்ன டைமிங்க்கே முடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே போய் 1 or 2 செகண்ட்ஸ் கூட வேஸ்ட் ஆகலாம். மேபி அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால் எப்போவுமே ப்ராக்டிஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் டு 20 செகண்ட்ஸ் டு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட ரன்னிங் ஈவெண்ட்டை முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போய் உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டில் லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் இதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். லாங் ஜம்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் லாங் ஜம்ப் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 3.80 மீட்டர் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அதே இது 4.50 மீட்டர் கிட்ட நீங்கள் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. இப்போ இந்த ஸ்டார் கேல்குலேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட்டில் 1 ஸ்டார் எடுக்கிங்கன்னா 2 மார்க்கும், அதே டபுள் ஸ்டார் அடிச்சிட்டிங்கன்னா 5 மார்க்கும் தருவாங்க. டோட்டலாக நமக்கு வந்து 3 ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டில் ஃபுல் மார்க்கு 5 மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக 3 ஈவெண்ட்லேயும் சேர்த்து 15 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். இது மென் அண்ட் விமன் 2 பேத்துக்குமே வந்து டோட்டலாக 3 ஈவெண்ட்டு ஃபுல் மார்க்குன்னு பார்த்தா 15 மார்க்கு. இதில் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நீங்கள் வந்து மினிமமாக வந்து 1 ஸ்டாராச்சும் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு. நான் 1 ஸ்டாரும் எடுக்கலை அப்படின்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. இப்போ ஒருவேளை நீங்கள் ஹை ஜம்ப் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹை ஜம்ப்க்கு 1 ஸ்டார் எடுக்கிறதுக்கு 1.20 மீட்டர் வந்து நீங்கள் வந்து தாண்டணும். அதே இது டபுள் ஸ்டாராக இருந்தால் 1.40 மீட்டர் தாண்டினீங்கன்னா டபுள் ஸ்டார் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டாரை பொறுத்தளவுக்கு யாருக்கு ரொம்ப முக்கியம்னா மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் வந்து ஓவரால் கட் ஆஃப்கில் வந்துடுவேனா அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலில் தான் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். ஃபிசிக்கல்லையும் விட்டுட்டிங்கன்னா உங்களால் ஓவரால் மார்க்கில் வர முடியாது. ஸோ வந்து மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் வந்து இப்போ ஃபிசிக்கல் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு தான் இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேளை ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்துமே கட் ஆஃப் வந்திருக்குன்னா நீங்கள் தான் ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும். நல்லா ஹை மார்க் வச்சுருக்கவங்க வந்து மேபி ஃபிசிக்கலை பற்றி அவங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காமையும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் சிங்கிள் ஸ்டார் போட்டால் கூட அவங்க பயம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க ரிட்டன் எக்ஸாம் மார்க் நிறைய வச்சுருக்காங்க. பட் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க தான் ஃபிசிக்கலில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்கள் தான் கண்டிப்பாக டபுள் ஸ்டார் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு 100 மீட்டர் ஆர் 400 மீட்டர் இது உங்களுக்கு எது வருதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 100 மீட்டரை பொறுத்தளவுக்கு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா 1 ஸ்டாரும், அதே இது 13.50 செகண்ட்ஸ்க்கு உள்ளேயும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. அதே இது நீங்கள் 400 மீட்டர் ட்ரை பண்ணுறீங்கன்னா 400 மீட்டரை 80 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா 1 ஸ்டாரும், அதே 400 மீட்டரை 70 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டாரும் தருவாங்க. டோட்டலாக இந்த 3 ஈவெண்ட்டு தான் வந்து மென் கேண்டிடேட்டுக்கு, அதாவது ரோப் கிளைம்பிங்கு, லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப்பு, அப்படி இல்லைனா ரன்னிங் ஈவெண்ட்டில் 100 ஆர் 400 இந்த 3 ஈவெண்ட்டு தான் வந்து மென்ஸ்க்கானதுனால இந்த 3 ஈவெண்ட்லேயே நீங்கள் டபுள் ஸ்டார் அடிச்சிங்கன்னா டோட்டலாக ஒரு ஈவெண்ட்டுக்கு 5 மார்க்குன்னு டோட்டல் மார்க்காக 15 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு விமன் கேண்டிடேட்டுக்கான எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். விமனுக்கான ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா லாங் ஜம்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 3 மீட்டரை வந்து நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அதே இது 3.75 மீட்டர் 7-5 மீட்டர் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. 1 ஸ்டாருக்கு 2 மார்க்கும் டபுள் ஸ்டாருக்கு 5 மார்க்கும் தருவாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு த்ரோ ஈவெண்ட் இருக்கும். த்ரோ ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஷார்ட் புட் ஆர் வந்து கிரிக்கெட் பால் த்ரோ இருக்கும். இந்த ஷார்ட் புட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா 4.25 மீட்டர் வரைக்கும் நீங்கள் குண்டு எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அதே தான் 5.50 மீட்டர் வரைக்கும் எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. அப்படி இல்லை நான் கிரிக்கெட் பால் த்ரோ எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கிரிக்கெட் பாலை வந்து 17 மீட்டர் வரைக்கும் த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அதே 24 மீட்டர் வந்து தாண்டினீங்கன்னா 24 மீட்டருக்கு மேலே த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஈவெண்ட்டில் நமக்கு 100 மீட்டர் ஆர் 200 மீட்டர் இருக்கும். இதில் நீங்கள் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் இப்போவே ப்ராக்டிஸில் அந்த எந்த இது நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ப்ராக்டிஸே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் வந்து அதுவான்றதை செலக்ட் பண்ணிடாதீங்க. 100 மீட்டரை பொறுத்தளவுக்கு 17.50 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அதே இது 15.50 மீட்டருக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. இல்லை நான் வந்து 200 மீட்டர் தான் எடுக்க போகிறேன் அப்படின்றவங்க 200 மீட்டரை 38 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 38 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாரும், அதே வந்து 33 செகண்ட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டாரும் தருவாங்க. இது வரைக்கும் வந்து மென் அண்ட் விமனுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்தளவுக்கு உங்களுக்குமே 3 ஈவெண்ட் இருக்கும். ஷார்ட் புட்டு, லாங் ஜம்ப் ஆர் வந்து ஹை ஜம்ப்பு, அப்படி அதுக்கு கூடவே வந்து ரன்னிங் ஈவெண்ட் இருக்கும். ஷார்ட் புட்டை பொறுத்தளவுக்கு 5 மீட்டர் வந்து நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அதே 6 மீட்டர் த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. லாங் ஜம்ப்பை பொறுத்தளவுக்கு 3.25 மீட்டர் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், 4.50 மீட்டருக்கு மேலே தாண்டினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க.
நெக்ஸ்ட்டு ஹை ஜம்பை பொறுத்தளவுக்கு 0.90 மீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து குதிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், 1.40 மீட்டருக்கு மேலே நீங்கள் தாண்டுனீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு 100 மீட்டராக இருந்தீங்கன்னா 17 செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும், உங்களுக்கு வந்து 1 ஸ்டாரும். அது இது 13.5 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. அப்படி இல்லைனா 400 மீட்டர் எடுத்திருந்தீங்கன்னா 400 மீட்டரை 85 செகண்ட்ஸ்குள்ளேயும், அப்படி இல்லைனா 70 செகண்ட்ஸ்குள்ளேயும் முடிக்கணும். 85 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிங்கன்னா 1 ஸ்டாரும், 70 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. இதுதான் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றின டீட்டெயிலு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் தான் நமக்கு வந்து லாஸ்ட் லெவல். இதுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூ தான். ஸோ நம்ம கையில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் அண்ட் வந்து ஃபிசிக்கல், இதை பொறுத்தளவுக்கு தான் நம்ம கையில் இருக்கிற மார்க். இந்த மார்க்கில் நம்மளால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்க்குமே வந்து மேக்ஸிமம் மார்க்கையும் ஸ்கோர் பண்ணிடணும். ஏன்னா வந்து இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் தர்றாங்க அப்படின்றது நம்ம கையில் இல்லை. ஸோ இந்த 2 லெவல்லையுமே வந்து உங்களால் எடுக்க முடிஞ்ச மார்க்கை வந்து எடுத்துருங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இருக்க போகுது. ஏன்னா ஓவரால் மார்க்கில் நம்ம ஃபிசிக்கல் அண்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதனால் உங்கள் கையில் இருக்கிற மார்க்கை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து மேக்ஸிமம் மார்க்காக எடுத்துருங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கிடைக்காத சான்ஸ். எல்லாருமே வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாதி பேர் போயிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லேயும் கிடச்சி நீங்கள் ஃபிசிக்கல் வந்திருக்கும் போது எவ்வளோ நல்ல வாய்ப்புன்றதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதுதான் உங்களோட லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்றது தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் இதுதான் உங்களோட லாஸ்ட்டு சான்ஸு, இதுக்கு மேலே உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற நிலமையில் உங்களோட ஃபிசிக்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஃபிசிக்கலை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு தாட்டு மட்டும் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா வந்து அடுத்த வருஷம் நமக்கு வந்து ஏஜ் கிடையாது, ஏஜ் பார் ஆகிட்டு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வழியில் நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டா மட்டும் தான் இந்த வருஷம் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லை நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து சில டீட்டெயில் வந்து புரியலை அப்படின்னா வந்து அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கீங்களா, இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே வந்து நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் போகிற அன்றைக்கி என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எத்தனை மணிக்கு அங்கே நீங்கள் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணணும், அது கூடவே நீங்கள் எத்தனை மணிக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே கிரவுண்டில் இருக்கணும், என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலனா இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையுமே பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றின எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும். இதை தாண்டியும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேருக்கு ஒரே டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குமே தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஎன்பிசிக்கான அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் வந்துச்சுன்னா அதையுமே நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கும் வரும். தேங்க்யூ.